எப்போ வீட்டுக்கு வருவ? நான் இன்னொரு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. சொல்றா. ஏய் மச்சான் எங்கடா இருக்கா? ஏய் வண்டி பெட்ரோல்ல மாஃப் ஆயிடுச்சு. நம்ம பாய் கிட்ட வரைக்கும் வரியாடா? என்னடா வரியா இல்லையா? மச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. நீ என்ன பண்ற, அங்கேயே பைக்கை விட்டுட்டு ரேபிடோ போட்டு வீட்டுக்கு வந்துரு. ஓகேவா? நீ வர்றவே வேணாம், போன வை. ஓகே மச்சான். நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏய் என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, வண்டியில கீழே ஒண்ணு. பெட்ரோல் எல்லாம் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்க, இதுல இருந்து நீ கீழே விழுந்தியா? இதை நான் நம்பணும். நீ நம்பலாம், நான் என்னடா பண்றது? ஏய் என்னன்னு சொல்றான்? ஏய் வண்டி பெட்ரோல்ல மாஃப் ஆயிடுச்சுடா. நம்ம பாய் கிட்ட வரைக்கும் வரியாடா? நீ வர்றவே வேணாம், போன வை. ஏய் யாரா நீ வண்டியில இருக்கு? ஏய் சாமி புறா. ஓ நீயா? ஏன் வாங்கினது பத்தலையோ? இப்போதைக்கு இங்க வந்த கிஷோர் மாமா பார்த்தா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. உனக்கே தெரியும் நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. சிவா இங்க பாரு கிஷோர், நான் உன்கிட்ட அந்த மாதிரி இன்டென்ஷன்ல பழகல, புரிஞ்சுக்க. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டற. நீ என்கிட்ட பேசின மாதிரி வேற யாருமே பேசல, பழகல. அதனாலதான் நீ எனக்கு தனியா தெரிஞ்சு. ஐயோ போது, நிறுத்துறியா ப்ளீஸ்? நான் உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுனேன். ஃப்ரெண்டாவா? நீ என்ன பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசினது, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அக்கறையா கேட்டது, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஐயோ உன்னால நான் என்னன்னு சொல்றது? ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், ஒருத்தங்க நம்ம பார்த்து சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கிறதும், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதிலுக்கு சாப்பிட்டீங்களான்னு திருப்பி கேட்கறது தானே மேனஸ். நீயே நல்லா யோசிச்சு பாரு, நானா என்னைக்காவது வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பனா இல்ல பேசிருப்பனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணு. டேய் அறிவில்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் சொல்றேன் புரியல? இதுக்கு மேல புரியலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆள விடுறா சாமி. அம்மோ கைய விட கிஷோர், யாராவது பாத்துற போறாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க, விடுன்னு சொல்றேன்ல. புரிஞ்சுக்கோ அம்மு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நான் என்ன சொல்லணும்? ஏண்டா ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே லவ் நினைச்சுக்க வேண்டியதா? இப்ப தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா தான் பேசினேன், ஃப்ரெண்டா தான் பழகினேன். நான் உன்னை லவ் பண்ணல, போதுமா? அம்மோ இப்படி எனக்கு ஓகே சொல்ல, நான் அந்த விஷத்தை குடிச்சிருவேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அம்மு. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது இல்ல. நீ இப்ப எனக்கு ஓகே சொல்லு, நான் இதை கீழே போட்டேன். சொல்லு அம்மு. சொல்ல மாட்டல்ல? சரி, உன் கண்ணு முன்னாடி இதை குடிச்சு நான் செத்து போறேன். நான் செத்துருவேன்னு சொன்னா கூட நீ ஓகே சொல்ல மாட்டல்ல? நான் உண்மையிலேயே குடிச்சிருவேன் அம்மு, நான் செத்துருவேன். பாக்குறேன் அவதான் பிடிக்கலன்னு சொல்றல, எதுக்கு அவனை தொந்தரவு பண்ற? இதுல வேற விஷம் குடிச்சிருக்கோன்னு பயமுறுத்த வேண்டியது. ஏன் அவன் தான் கையில டம்மி டப்பா வச்சுட்டு சீனா போட்டுட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? தனியா செத்து தொலைதுன்னு விட வேண்டியது தானே? ஏய் நீ யாரு? உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. யார் மேல கை வைக்கிறேன்னு தெரியாம வச்சுட்டு இருக்கிற. இருடா உனக்கு. போடா பாத்துலாம் போடா.
தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, என்ன இருக்கு. ஆமா, அது உண்மையான விஷயமா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வேற என்ன, 2 பேரும் ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடி இருக்க வேண்டியதுதான். உண்மையா லவ் பண்றவங்க யாரும் இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் கையில வச்சிட்டு இருந்தது வெறும் இரும்புக்கு குடிக்கிற டானிக் தான். அது தெரியாம நீங்களும். போதும் போதும். என்னடா வந்த வண்டியில இரு. நான் வரல. வாடான்னு சொன்னேன். வண்டி அங்கேயே இருக்கட்டும், நீ வா. நான் போர் அடிதுன்னு சொல்லிட்டு இருந்தல, அடி வாங்குறதுனே வரானுங்க பாரு. எத்தனை பேருடா? 2 பேருண்ணா. இல்லண்ணா, ஒருத்ததானே வராங்க. ஓவர் சீனா இருக்க. எங்க நாவலு? மச்சான், ராஜு, நீங்கடா இங்க? ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரு பிரச்சனை. சரி மச்சான், அம்மா பசங்க தான், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். என்னன்னா போ சொல்லிட்டு. டேய், ரோஸ்டா. உனக்கே தெரியாம 2 நல்ல விஷயம் பண்ணிருக்க. 1 எனக்கு, அப்புறம் உனக்கு. புரியலண்ணா. உன்னால என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்தது எனக்கு நல்லது. நான் இருக்கும்போது அவன் இங்க வந்தது உங்க 2 பேருக்கும் நல்லது. ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். புரிஞ்சுதா? உன்னை பழைய மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ மாறாமலே போயிடும்னு சொல்லி ரொம்ப பயந்து. மச்சான், நான் சொல்றது என்னன்னு கேட்கலாம்ல? கேட்டா எப்படி உனக்கு சாதகமான காரணம் சொல்ல போற? ஆமாண்டி, ஏன் பொண்டாட்டி நான் டீ போட்டு பேசுறேன், எவன் என்னைய கேட்பான்? போடா லூசு லூசு லூசு. டப்பா போ, நீ இதெல்லாம் பேசிட்டு இருந்த உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ.